பொங்கல்னு சொன்ன உடனே அதோட சிறப்பே இந்த உழவுக்கும் பூமிக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்ற விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையில நன்றி அப்படின்னு நம்மளோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நன்றிங்கிறது எவ்வளவு முக்கியம். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா கிராட்டிடியூட் அப்படிங்கிறது உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். எப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு விஷயமா பிரிச்சு பார்க்கலாங்க. முதலாவது விஷயம், எதற்கெல்லாம் நம்ம நன்றி பாராட்டணும் அப்படிங்கிறது. என்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த விஷயங்கள் எங்கிருந்து நமக்கு கிடைச்சது, அது உள்ளுக்குள்ள நமக்காக கொடுக்கப்பட்ட விஷயமா, நம்ம மட்டுமே சார்ந்த ஒரு இன்டர்னல் ஃபேக்டரா, இல்ல வெளியில இருந்து இந்த சமுதாயமோ குடும்பமோ வெளியில இருக்கக்கூடிய மற்றவர்களோ நமக்கு கொடுத்த ஒரு விஷயமா அப்படிங்கறது, அதோட சோர்ஸ் என்ன அப்படின்னு ரிலேட் பண்ணி பாக்குறது. எதுக்கெல்லாம் நம்ம நன்றி பாராட்டலாம். நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் உங்களோட, அப்போ ஆரோக்கியமா இருக்கேன், என்னால பேச முடியுது, உங்க முன்னாடி உட்கார்ந்து கனெக்ட் ஆக முடியுது. நான் இதை சொல்லும் போது நிச்சயமாக லாட் ஆஃப் கிராட்டிடியூட் ஃபில்ஸ் மை ஹார்ட். இதை நான் உங்களுக்கு கூட சொல்லும் போது நிறைய நன்றி என்னுடைய மனசுல நிறைஞ்சிருக்கு. இதே சமயம் நம்ம மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் இது இப்படி பண்ணிருக்கலாம், அது அப்படி பண்ணிருக்கலாம், இது எல்லாம் எனக்கு கிடைக்கல, என் லைஃப் இப்படி இருந்திருக்கலாம், என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கலாம்னு ஓடிட்டு இருக்கும். இந்த ஓட்டத்தை நிறுத்தி எனக்கு கிடைச்ச விஷயத்துக்கு நான் சந்தோஷப்படுறேன்னா, சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு வாழ்க்கையில பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம நன்றி சொல்றதுக்கு நீங்க ஒரு நோட் புக்கும் பேனாவும் எடுங்க, எழுத ஆரம்பிங்க. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். சிம்பிளஸ்ட் திங்ஸ் இன் லைஃப்ங்க. நீங்க ஒரு நல்ல உடை உடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, என்னால அழகா சிரிக்க முடியுது, நன்றி. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நன்றி. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நன்றி. எனக்கு நல்ல கல்வி இருக்கு, நன்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டே வரலாம். என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, ப்ரொமோஷன் கிடைக்கலங்கிறது வேற விஷயம், அதை இப்ப யோசிக்காதீங்க. என்கிட்ட வேலை இருக்கு, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு வேலை என்கிட்ட இருக்கு. என்னெல்லாம் பாசிட்டிவ், இதை இங்கிலீஷ்ல கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நல்ல விஷயத்தெல்லாம் யோசிச்சு எழுதுறது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இது எங்க இருந்து வந்தது. கல்வி எடுத்துக்கலாம், நான் படிச்சிருக்கேன். இப்ப இந்த கல்வி எனக்கு எங்க இருந்து வந்தது, என்னுடைய பெற்றோர் எனக்கு கற்றலை கொடுத்தார்கள், அந்த சூழ்நிலையை அமைச்சு கொடுத்தாங்க, அதுக்கான ரிசோர்சஸ் வாய்ப்பை அமைத்து கொடுத்தார்கள். ரெண்டாவது, என்னுடைய ஆசிரியர்கள் மூலமா எனக்கு கல்வி வந்தது. மூணாவது, என்னுடைய உழைப்பு. அப்போ என்னால உழைக்க முடியும், என்னுடைய உழைப்புக்கு நான் நன்றி சொல்லணும். அப்ப நீங்க யாருக்கு நன்றி சொல்லிக்குவீங்க, உங்களுக்கு நீங்களே நன்றி சொல்லிக்குவீங்க, உங்க பெற்றோருக்கு நன்றி சொல்வீங்க, உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்வீங்க. பாருங்களேன், ஒரு சின்ன விஷயம், கல்விங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம், அதுல இருந்து எடுத்து இதுல நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு எடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வராங்க பாருங்க. இவ்வளவு பேர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகானது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு நம்ம நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? இப்ப நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம், கல்வி அப்படிங்கிறது. நீங்க இது மாதிரி எழுதிட்டே போலாம். உங்களோட வேலையை பத்தி எழுதலாம், உங்களுக்கு நீங்க வேலை தேடுறவரா கூட இருக்கலாங்க. ஓகே, வேலை தேடுறதுக்கான புத்தியை நீ எனக்கு கொடுத்திருக்க, அதுக்கான சக்தியை கொடுத்திருக்க, அதுக்கான வாய்ப்பை நான் தேடி போயிட்டு இருக்கேன். ஆனா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். சோ எங்க இருக்கமோ இருந்த இடத்தில் இருக்கும் அளவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும், இதுவரைக்கும் கிடைச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்ம எத்தனை வாட்டி நன்றி சொல்றது. நன்றி என்னென்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லணுங்கிறது எழுதுறது. ரெண்டாவது, இதோட யாரு காரணமாக இருந்திருக்கிறார்கள், அது நானே காரணமா இருந்திருக்கலாம், இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் காரணமாக இருந்திருக்கலாம். அப்போ ஒரு விஷயத்தையும் எடுத்து நம்ம நன்றி. இந்த நிமிஷம் நான் மூச்சு விட்டுட்டு இருக்கிறேங்க, யோசிச்சு பாருங்க, இது நின்னுச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப இந்த மூச்சுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அதுதாங்க முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு வைங்களேன், உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது பால் போல பொங்கி அப்படி நிறைஞ்ச வழியும். இந்த மகிழ்ச்சி உங்களோடதாக இருந்தது அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக வெற்றி தரும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற நன்றி உணர்வோட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குமே சிறப்பாக இருக்கும்.